ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம தைராய்டு இருக்கவங்க எப்படி ஈஸியா வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். தைராய்டு பாத்தீங்கன்னா நம்ம கழுத்துல இருக்கிற ஒரு எண்டோக்ரைன் கிளாண்ட், அதாவது நாளமில்லா சுரபின்னு சொல்லுவாங்க. நமக்கு டிஎஸ்ஹெச் ஹார்மோனை ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கும். இந்த டிஎஸ்ஹெச் ஹார்மோன் பாத்தீங்கன்னா மெட்டபாலிசத்தை சீரா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சப்போஸ் டிஎஸ்ஹெச் ஹார்மோன் அளவை விட கம்மியா சுரந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஹைப்போதைராய்டிசம் இருக்குன்னு சொல்லலாம். இதுவே அதிகமா சுரந்துச்சு அப்படின்னா ஹைப்பர் தைராய்டிசம் இருக்குன்னு சொல்லலாங்க. ஹைப்போ தைராய்டிசம் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா வெயிட் அதிகமா இருப்பாங்க, வெயிட் லாஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஹைப்பர் தைராய்டிசம் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா வெயிட் கம்மியாகிட்டே போவாங்கங்க. இந்த தைராய்டு இருந்துச்சு அப்படின்னா வேற என்ன சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப டயர்டா இருப்பாங்க, சரியான தூக்கம் இருக்காது, அதிகமா ஸ்வெட் ஆகும், கையெல்லாம் நடுக்க ஆரம்பிக்கும், மோஷன் ப்ராப்ளம் இருக்கும். பெண்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பாங்க. இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கிறவங்களுக்கு தைராய்டு இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குங்க. இவங்க எந்த மாதிரியான ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோட்டீன் கண்டென்ட்டை கொஞ்சம் குறைச்சிக்கணும். அதாவது டாஃபுவா இருக்கட்டும், சோயா மில்கா இருக்கட்டும், இந்த மாதிரியான ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி காலிஃப்ளவர், ப்ரொக்கோலி, கேபேஜ், அப்புறம் பாதாம், ஸ்ட்ராபெரி, செரி, ஆப்ரிகாட், இந்த மாதிரியான ஃபுட்ஸோட அளவையும் கம்மி பண்ணிக்கணும். இதெல்லாம் சுத்தமாகவே விடணும்னு கிடையாது, அளவை கம்மி பண்ணிக்கிட்டாலே போதுங்க. எந்த மாதிரியான ஃபுட் கண்டென்ட்டை அதிகமாக எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அயோடின் சத்து இருக்கிறது அதிகமாக எடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற ஃபுட்ஸ், அதாவது வீட்டா இருக்கட்டும், பார்லி, ரைஸ், பாஸ்தா, பிரெட், இந்த மாதிரியான ஃபுட் கண்டென்ட்ஸையும் அவங்க கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கணுங்க. இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா, ஹெர்பல் லைஃப்ல இருக்கிற ஃபார்முலா 1 கூட ஃபைபர் காம்ப்ளெக்ஸ் ஆட் பண்ணி நீங்க எடுத்துக்கும் போது உங்களோட ஹார்மோன் எல்லாமே பேலன்ஸ் ஆகி இந்த பிரச்சனையில இருந்து உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். ஸோ இது ஒரு மெடிசனான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா மெடிசன் கிடையாது, ஜஸ்ட் ஃபுட் சப்ளிமெண்ட், அவ்வளவுதான். நம்ம உணவு முறைய பழக்கத்தை மாத்திக்கிட்டோனாலே கண்டிப்பா இந்த தைராய்டுல இருந்து வெளில வரலாம். தைராய்டு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நார்மல் வர ஆரம்பிச்சாலே வெயிட் லாஸா இருக்கட்டும், இல்ல இதனால வெயிட் கெயின் ஆயிருந்தீங்கனாலும் சரி, இந்த ப்ராப்ளம்ல இருந்து உங்களுக்கு சார்ட் அவுட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். டேக் கேர், பை.